மதுரையின் முதல் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டி, விவரங்கள் என்ன? மதுரையின் முதல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்று திறந்து வைத்துள்ளார். மதுரையில் உள்ள இளைஞர்களின் கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டப்பட தொடங்கியது. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வேளாமல் மருத்துவமனை வளாகம் அருகில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகியுள்ள இந்த மைதானத்தில் 20,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்ட வசதி, இரு அணிகளின் வீரர்களுக்கான ஓய்வறை, அவர்களுக்கான ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்டவையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை இன்று மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வருகின்ற இந்திய கேப்டன் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி இன்று திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள இந்த மைதானத்தை TNPL, IPL மற்றும் ரஞ்சித் டிராபி போட்டி நடத்தப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் எதிரொலிய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்டேடியத்துக்குள் ரசிகர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன. சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அனுமதிச்சதில் நின்று கொண்டு தோனியின் வருகைக்காக எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்து மீண்டும் தனி விமானம் மூலம் மும்பை செல்கிறார் தோனி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டி. மதுரையின் முதல் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டி, விவரங்கள் என்ன? மதுரையின் முதல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்று திறந்து வைத்துள்ளார். மதுரையில் உள்ள இளைஞர்களின் கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டப்பட தொடங்கியது. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வேளாமல் மருத்துவமனை வளாகம் அருகில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகியுள்ள இந்த மைதானத்தில் 20,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்ட வசதி, இரு அணிகளின் வீரர்களுக்கான ஓய்வறை, அவர்களுக்கான ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்டவையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை இன்று மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வருகின்ற இந்திய கேப்டன் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி இன்று திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள இந்த மைதானத்தை TNPL, IPL மற்றும் ரஞ்சித் டிராபி போட்டி நடத்தப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் எதிரொலிய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்டேடியத்துக்குள் ரசிகர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன. சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அனுமதிச்சதில் நின்று கொண்டு தோனியின் வருகைக்காக எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்து மீண்டும் தனி விமானம் மூலம் மும்பை செல்கிறார் தோனி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டி.